ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயந்தான். ஃபோக்கஸ் பண்ணுப்பா. மேக்ஸு என் ஸ்டூடெண்ட்டு வெங்கட சுப்பிரமணியம்னு ஒருத்தன், அவனுடைய மேக்ஸ் ஃபுல் டெஸ்ட் பேப்பர் நம்ம டெஸ்ட் சீரீஸ் வச்சுக்கிட்டு இருக்கோம் டியூஷனில். ஸோ ஒரு பேப்பர் எப்படி திருத்துவாங்க பப்ளிக் எக்ஸாமில், ஒரு பேப்பர் எப்படி வேல்யூவேட் பண்ணுவாங்க, அதுவும் மேக்ஸ் மாதிரி சப்ஜெக்டை எப்படி மார்க்கிங் ஸ்கீமோடு பண்ணுவாங்கன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ LHS = RHS எழுதுனா மார்க் இருக்கா, இல்லை ஏதாவது ஃபார்முலா எழுதுனா மார்க் இருக்கா, இல்லை ஸ்டெப் மார்க் இருக்கா, எல்லாமே இப்போ தெரிய போகுது. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிவிடுங்க. கீழே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது என்னோடய கீ ஆன்சர் கம்புக்கு. இதுக்கு தான் கம்புக்கு வாங்க சொன்னேன். மாடல் நம்பர் 6 தான் வச்சேன் கொஸ்டின் பேப்பரு. அதோட ஆன்சர்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க, கீ ஆன்சர். ஸோ ஆன்சர் இப்படி இருக்குது. இப்போது இதோட மார்க்கிங் ஸ்கீம் காட்டுறேன். கம்புக்கோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். மார்க்கிங் ஸ்கீம்னு போட்டிருக்கா பாருங்கள். இப்போது பாருங்கள், ஒரு 3 மார்க்கு ரேங்க் கண்டுபிடிக்கிறது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த ரேங்க் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மார்க்கு, ரேங்க் சொல்கிறதுக்கு 1 மார்க்கு, 3 மார்க்கு, இப்படி தான் கீ ஆன்சர் இருக்கும். அதே மாதிரி பாருங்கள், இந்த சொல்யூஷன் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இந்த ஸ்டெப் எழுதுனா 1 மார்க்கு, அடுத்து இந்த ஸ்டெப் இருந்தால் 2 மார்க் கொடுக்க சொல்லிட்டாங்க. அடுத்தது 4 சொல்யூஷன், இந்த ஸ்டெப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க், 3 மார்க் மொத்தம். ஸோ அப்படி ஒவ்வொன்றிலையுமே நீங்கள் மார்க்கை பார்க்க முடியும், சரிங்களா? அதனால தான் கம்புக்கை வாங்குங்கன்னு, உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி கிடைக்கும்னு. நிறைய பேர் வாங்காமல் இருக்கீங்க இன்னும், எனக்கு அதான் புரியல. மார்க்கிங் ஸ்கீம் மட்டும் இல்லை, மாடல் கொஸ்டின் பேப்பரில் செம யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ இவர் 1 மார்க் எவ்வளோ எடுக்கிறாருன்னு பார்க்கலாம். ஸோ 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் இதுதாங்க. என்னென்னா, நீங்கள் ஸ்பேஸை விட்டுட்டு இங்கே ஆப்ஷன் எழுதுங்க. இங்கே 1 2 3 4 இருக்குது. பப்ளிக் எக்ஸாம்பிளுக்கு ABCDன்னு கொடுப்பாங்க. இதில் கொஸ்டின் பேப்பரில் 1 2 3 4ன்றதுனால 1 2 3 4ன்னு ஹைலைட் பண்ணியிருக்காங்க ஆப்ஷன். நீங்கள் பப்ளிக்கில் ABCDன்னு இருக்கும், ABCDன்னு ஹைலைட் பண்ணுங்கள். இங்கே ஆப்ஷன் கரெக்டாக எழுதிட்டு ஆன்சர் தப்பாக எழுதுனா தப்பு தான், இல்லை ஆன்சர் கரெக்டாக எழுதிட்டு ஆப்ஷன் தப்பாக எழுதினாலும் தப்பு தான். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இது கரெக்டாகிடுச்சு. இன்னும் எனக்கு உடம்பு சரியாகலை, சாரி ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா. ஸோ பாருங்கள் எல்லாமே எப்படி எழுதியிருக்காருன்ட்டு. ஸோ தப்பு தான், எல்லாமே புக் பேக் தான் கேட்டிருக்காங்க, புக்கின் கூட கிடையாது. ஸோ ரைட், எல்லாமே ஓகே தான். ஆப்ஷனும் கரெக்டாக இருக்கணும். ஓகே, ரைட் ரைட் ரைட். அண்ட் தென் 1 SNT S. ஸோ தென் ஓகே ரைட். அப்போ மொத்தமாக எவ்வளோ மார்க் வருது? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. இதிலே 4 மார்க் போச்சுன்னா எப்படி, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்துன்னா 5 மார்க் எழுத முடிஞ்சால் எழுதுங்க. ஏன்னா 5 மார்க் எழுதுனால உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் ஜாஸ்தி. ஃபஸ்ட்டு பேஜ் எப்போவுமே நல்லா எழுதுகிற கொஸ்டினாக செலக்ட் பண்ணுங்கள். 1 மார்க் தான் எழுதணும் அவசியம் இல்லை. 1 மார்க் அவருக்கு எழுதிட்டார் 1 மார்க் தெரிஞ்சனால. நீங்கள் 5 மார்க் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிங்க. ஒன்றுமே தெரியலனா நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் ஆரம்பிங்க, ஓகேவா? ஃபஸ்ட்டு பேஜ் எல்லாமே உங்களுக்கு 10 பேஜ் கரெக்டாக தான் இருக்கும், அப்படி இருக்கணும், ஓகேங்களா? ஸோ ஓப்பன் டவுன்வேர்டு கரெக்டு, X² - 4ay. ஸோ இதுக்கு எப்படி மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஆக்சுவலாக எனக்கு தெரியும், உங்களுக்கு ஒரு வாட்டி காட்டிடுறேன். இந்த சம்முக்கு எப்படி மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இங்கே காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், ரஃப் டயக்ராம் வரையறக்கு 1 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ டயக்ராம் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா 1 மார்க், இந்த ஈக்குவேஷனுக்கு 2 மார்க், அண்ட் தென் D 1.56 மீட்டர் கிடைக்கிறதுக்கு 1 மார்க், 8.4 மீட்டர் கிடைக்கிறதுக்கு 1 மார்க். ஸோ அதுதான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அவர் கண்டுபிடிச்சிட்டார், இதையும் கண்டுபிடிச்சிட்டாரு. ஓகே, அடுத்து இதையும் 8.4 BCங்கிறத கண்டுபிடிச்சார், 5 மார்க். ஸோ அப்படி தான் மார்க்கிங் ஸ்கீம் இருக்கும். சர்க்கிள் ஈக்குவேஷன், அடுத்தது சர்க்கிள் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். அதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன், எங்கன்னு தெரியல. ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் கொஸ்டின் நம்பர் என்னது? 43A. எஸ், இங்கே இருக்கு பாருங்கள். 3 மார்க் FGC கண்டுபிடிக்கிறதுக்கு. ஈக்குவேஷன் எழுதுனா 1 மார்க் ஜென்ரல் ஈக்குவேஷன், ஆனால் இதுக்கு 1 மார்க் அப்படி கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இவர் எழுதியிருக்காரான்னு பார்ப்போம். 3ஐயும் கண்டுபிடிச்சிருக்காரு, GFC கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ ஃபைனலாக ஆன்சரும் கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். 5 மார்க்கு. ட்ரூத் டேபிளுக்கு எப்படி மார்க்குன்னு பார்க்குறீங்களா? ட்ரூத் டேபிள் பாருங்கள், 4 மார்க்கு. அதாவது 3rd 4th 5th 6th காலம் ஈச் கேரிஸ் 1 மார்க். அதாவது 3rd 4th 5th 6th இந்த காலத்துக்கெல்லாம் ஒரு மார்க், மொத்தமாக 4 மார்க். அப்போ நீங்கள் ஒரு காலம் போட்டாலே 1 மார்க் கிடச்சிரும். ஈக்குவலண்ட்டாக இல்லையா? ப்ரூஃப் லாஸ்ட் எழுதணும், ப்ரூஃப் லாஸ்ட் இந்த மாதிரி எழுதணும்,
எழுதணும், எழுதுறதுக்கு ஒரு மார்க்கு சொல்லியிருக்காங்க, ப்ரூஃப் எழுதணும், ஷோ தட்டு ப்ரூவ் தட் சம்மில் ப்ரூஃப் லாஸ்ட்டில் எழுதுறதுக்கு ஒரு மார்க்கு. ஆனால் எழுதி சும்மா போயிடக்கூடாது, ஆன்சர் போட்டு எடுத்து எழுதணும் 5 மார்க்கு. ஸோ ஆயிலஸ் தீரத்துக்கு எவ்வளோ மார்க்கு? 46B. 46B வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோமோஜினியஸாக சொல்கிறதுக்கு ஒரு மார்க்கு, இது எடுத்துறது ஃபங்க்ஷன் எடுத்துறதுக்கு ஒரு மார்க்கு, ஆயிலஸ் தீரம் ஒரு மார்க்கு, அப்புறம் ஆன்சர் எழுதுறதுக்கு 2 மார்க், அவ்வளோதான். அப்போ ஹோமோஜினியஸ் சொல்கிறதுக்கு ஒரு மார்க்கு, ஹோமோஜினியஸ் சொல்லியிருக்காரு, ஸோ எடுத்து எழுதியிருக்காரு, டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டாரு, ஆன்சர் வந்துருச்சு 5 மார்க். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பாருங்கள், இன்ட்டு பண்ணிட்டார் ABBA, அதுக்கப்புறம் ஆன்சரும் கண்டுபிடிச்சிட்டார் அந்த மெத்தடில் 5 மார்க். இதுக்கு எப்படி மார்க்கிங் ஸ்கீமும் பாருங்கள். மார்க்கிங் ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், B இன்வர்ஸ் 1/8 கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மார்க்கு, சாரி இந்த கண்டிஷன் இன்ட்டு பண்ணுறதுக்கு 2 மார்க். அதாவது இப்படி பண்ணியிருக்காரு இல்லையா, இன்ட்டு பண்ணி 8I3 கண்டுபிடிச்சிருக்கால, அதுக்கு 2 மார்க். B இன்வர்ஸ் 1/8Aக்கு 1 மார்க், அந்த இதுக்கு ஆன்சருக்கு 2 மார்க், அப்படி 5 மார்க் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதுக்கு 3 மார்க் கொஸ்டின், 3 மார்க் எடுத்துட்டாரு. எப்படி இது கலெக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஒர்க் டன் சம்மு. ஸோ அதனால தான் கம்புக்கை வாங்க சொன்னோம் உங்களுக்கு. எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஒர்க் டன் சம் எங்கே இருக்குது, எவ்வளோது கொஸ்டின்? 35th. ஓகே, 35th. ஓகே, ஃபோர்ஸுக்கு 1 மார்க்கு, டிக்கு 1 மார்க்கு, ஒர்க் டனுக்கு 1 மார்க், அவ்வளோதான். யூனிட்டுக்கெல்லாம் 1 மார்க் கிடையாது. அடுத்தது இந்த கொஸ்டின் பாருங்களேன், அதிலே ஆன்சர் இருக்குது. பேரபோலா சம்மு பாருங்கள், ஈக்குவேஷன் எழுதுகிற 1 மார்க்கு, ஓப்பன் லெஃப்ட் வேர்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு 1 மார்க்கு, ஆன்சர் எழுதுறதுக்கு 1 மார்க், அவ்வளோதான். அவர் 3 மார்க் எடுத்துட்டார். நெக்ஸ்ட்டு இந்த சம் பாருங்கள், ரொம்ப ஈஸியான சம் இதெல்லாம் பாருங்கள். இந்த ஸ்டெப்புக்கு 1 மார்க்கு, ரெண்டையும் ஆட் பண்ணி சொல்கிறதுக்கு 1 மார்க்கு, ஆன்சர் எழுதுறதுக்கு 1 மார்க். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ரேங்க் கண்டுபிடிக்கிறது. ரேங்க்கு நான் இப்போ தான் காமிச்சேன். ரேங்க்கு மூடி கண்டுபிடிச்சா 2 மார்க்கு, இந்த சொல்யூஷன் சொல்கிறதுக்கு 1 மார்க்கு, மொத்தம் 3 மார்க். ஸோ அடுத்தது 2 மார்க் கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கும் நம்ம 2 மார்க் கொடுத்துடலாம், ஏன்னா ஃபார்முலாவும் கரெக்டு, எல்லாம் கரெக்டு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2 மார்க் கொஸ்டினில் பாருங்கள், அந்த ஃபார்முலாவுக்கு 1 மார்க் கொடுத்துருக்காங்க, சாரி இது கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க் கொடுத்துருக்காங்க, ஃபார்முலாவுக்கு எல்லாம் சேர்த்து 1 மார்க்கு, அவ்வளோதான் 2 மார்க் கொஸ்டின். அடுத்து நெக்ஸ்ட்டு இதுக்கும் 2 மார்க் கொடுத்துடலாம், ஏன்னா இன்ட்டு பண்ணுறதுக்கு 1 மார்க்கு, எடுத்து எழுதுறதுக்கு 1 மார்க். இன்ட்டுவும் கரெக்டாக பண்ணிட்டாரு, எடுத்து எழுதுறது கரெக்டாக எழுதியிருக்காரு. ஓகே ரைட். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இதுவுமே அடுத்தது வந்து 4x² ப்ளஸ் ஆன்சருக்கு 1 மார்க்கு, சாரி ஆமாம் இதுக்கு 1 மார்க்கு. அப்போ நீங்கள் இப்படியே நிப்பாட்டினாலும் கரெக்டு தான், எல்சிஎம் எடுத்தாலும் கரெக்டு தான், எல்சிஎம் எடுக்கலனாலும் கரெக்டு தான். ஓகேவா? அண்ட் தென் இதுக்கும் ஒரு மார்க் சேர்த்து 1 மார்க். அப்போ இவர் கரெக்டாக போட்டிருக்காரு, எஸ் கரெக்டாக போட்டிருக்காரு, 2 மார்க். ஸோ அடுத்தது இந்த கொஸ்டினை பாருங்கள். இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எத்தனாவது கொஸ்டின்? 27வது கொஸ்டின் பாருங்கள். y = mx சொல்கிறதுக்கு 1 மார்க்கு, டிஃபரன்ஷியல் ஃபார்மேட் கொண்டு வரக்கு 1 மார்க். இந்த எம்மை தூக்கி இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் 1 மார்க். இவர் என்ன பண்ணி வச்சிட்டாரு பாருங்கள், லைன் ஈக்குவேஷன் தப்பாக எழுதிட்டார். ஆரிஜினில் தான் மீட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க கொஸ்டினில், ஆனால் இவர் சீன் சேர்த்து எழுதிட்டார். அப்போ ஹோல் தப்பு தான். y = mxன்னு எழுதியிருந்தால் கூட 1 மார்க் கொடுத்துருக்கலாம், ஆனால் இவர் தப்பு தான். அடுத்தது y = 52√x. ஸோ என்ன சம்பளம்? 26வது பாருங்கள். நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 மார்க், dx மறக்காமல் இப்படி கொண்டு போயிருங்க. அப்புறம் dxோட மதிப்பும் xோட மதிப்பும் அவங்க கொடுத்துருப்பாங்க, அது நமக்கு போட்டோம்னா 2.6 ரவுண்ட் அப் பண்ணி போடுறக்கு 1 மார்க். ஸோ இவருமே கரெக்டாக போட்டிருக்காரு, 2 மார்க், 3 மார்க் கிடையாது. ஸோ இது பாருங்கள், காம்ப்ளிகேட்டான ஒரு திங்கிங்கு. n இஸ் a நெகட்டிவ் இன்டிஜர், m இஸ் நாட் a இன்டிஜர், இப்படி ஒரு வார்த்தை இருந்தால் 1 மார்க் கொடுக்க சொல்கிறோம். ப்ராப்பர்ட்டி ட்ரூன்னு சொல்கிறக்கு 1 மார்க்கு. ஸோ அதுதான் அவர் எழுதியிருக்கார் பாருங்கள். அவர் வந்து இப்படி ப்ரூவ் பண்ணிட்டார், என்ன நெகட்டிவாக கொடுத்து எம்மை பாசிட்டிவாக கொடுத்து ப்ரூவ் பண்ணிட்டார் ஒரு எக்ஸாம்பிளோட. ஸோ அதனால் அதுக்கும் 2 மார்க் கொடுத்துடலாம். ஸோ சூப்பராக இருக்கா பேப்பரு. 47வது ஏ வந்து 5 மார்க்கு, கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். 47வது ஏ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெக்டர் ஈக்குவேஷனுக்கு 2 மார்க்ப்பா, 6.7க்கு இப்படி தான் மார்க் போடுறாங்க பாருங்கள். கார்ட்டீசியன் ஈக்குவேஷனுக்கு 2 மார்க், ஆன்சருக்கு 1 மார்க். அப்போது இவர் என்ன பண்ணியிருக்காரு, வெக்டர் மெத்தடில் போட்டிருக்காரு. பட் இங்கே பாருங்கள் 22ன்னு வந்திருக்கு, ஆன்சர் தப்பு. இங்கேயே தப்புங்கிறப்போ இங்கேயே தப்பு தான், இங்கேயும் தப்பு தான். ஸோ இங்கேயும் தப்பு தான். எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்கள், எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பார்த்தீங்களா உங்களுக்கு? இங்கேயும் தப்பு தான், இங்கேயும் தப்பு தான், எப்படி வருதுன்னு பாருங்கள். ஸோ இந்த ஹோல் சம்மே போச்சு. ஸோ அதனால் அவருக்கு எவ்வளோ மார்க் கொடுக்கலான்னா, இங்கே வந்து அவங்க அலர்ட் பண்ணி சொல்லுவோம், வெக்டர் ஈக்குவேஷனுக்கு அலர்ட் பண்ணி சொல்லுவோம். வெக்டர் ஈக்குவேஷனுக்கு
என்ன டைப் வேணால் எழுத சொல்லியிருக்காங்க. நான் வெக்டர் ஈக்குவேஷனை இவர் கண்டுபிடிச்சது தப்பு அண்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆல்சோ ராங். ஸோ போட்டதுக்கு இந்த ஃபார்முலாக்கு வேண்டி 1 மார்க் கொடுத்துடலாம் அண்டு ஸ்டெப்ஸுக்கு 1 மார்க். தட்ஸ் இட். வேறு எதுக்குமே அவங்க மார்க்கு சொல்லலை. ஃபார்முலாவுக்கு அந்த ஃபார்முலா இவர் நான் பேராமெட்ரிக்கில் போட்டிருக்கார் 1 மார்க் அண்ட் கார்ட்டீசியன் ஃபார்மில் அவர் போடலை, வேறு பேராமெட்ரிக்கில் கொண்டு வந்துட்டார். பட் ஆனால் இதுக்கு 1 மார்க் தான் கிடைக்கும். ஸோ அடுத்தது 2 மார்க் கிடைக்காதப்போ 1 மார்க் தான் கிடைக்கும். அடுத்தது 45th B. 45th B வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சம் நான் வந்து மாற்றி கொடுத்துருந்தேன். ஓகே, 45th B பாருங்கள், பாட்டு சம், அதாவது 10.8 பார்த்திங்கன்னா இந்த இது கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ அடுத்தது இதுக்கு சேர்த்து 1 மார்க்கு. ஓகே, அடுத்து இது கண்டுபிடிச்சிட்டு இதுக்கு ஆன்சரோட இது முடி போட்டிங்கன்னா 1 மார்க்கு, அப்புறம் ஆன்சருக்கு 1 மார்க், மொத்தம் 5 மார்க். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சொல்யூஷன்ஸு ரிப்பீட் ஆன மாதிரி இருக்குல்ல, 32வது ரிப்பீட் ஆன மாதிரியே இருக்குது. 32 ரிப்பீட் ஆன மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம். இந்த மாதிரி தான் கண்ணில் விளக்குன்னு ஊற்றி செக் பண்ணுவாங்க. நம்ம தான் வந்து உஷாராக நல்லபடியாக எழுதி ரிப்பீட் பண்ணல. ஓகே, இப்போ தான் எழுதியிருக்காரு. ஸோ இந்த கொஸ்டினுக்கு பாருங்கள் 32 வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் ஒன்றுமே இல்லை. இந்த ஃபார்மேட்டுக்கு 1 மார்க்கு, இதுக்கு அந்த ஆன்சர் ஒரு சொல்யூஷன் 2 சொல்யூஷனாக ஸ்பிட் பண்ணுறதுக்கு 1 மார்க்கு, 3 சொல்யூஷன் கண்டுபிடிச்சா 1 மார்க். இவர் பாருங்கள் கண்டுபிடிச்சிட்டாரு, இதுவும் கண்டுபிடிச்சிட்டாரு, கண்டுபிடிச்சிட்டாரு 3 மார்க் கொடுத்துடலாம். ஸோ இது வந்து ஒரு கம்பல்சரிக்கு வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா லாஸ்ட்டாக 2 மார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30வது கொஸ்டினுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏரியா sin x 1 மார்க்கு, ஆன்சருக்கு 1 மார்க். sin x 1 மார்க் கிடச்சிரும், ஆன்சருக்கு 1 மார்க், 2 மார்க். தட்ஸ் இட். ஸோ லாஸ்ட்டாக வேரியபிள் செப்பரேட் பண்ணி கண்டுபிடிக்கணும். இந்த வேரியபிள் செப்பரேட் பண்ணுறதுக்கு இது 39வது கொஸ்டின். 39வது கொஸ்டின் ஓன் சம். இது பாருங்கள், வேரியபிள் செப்பரேட் பண்ணுறதுக்கு 1 மார்க்கு, நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மார்க்கு. இவர் வேரியபிள் செப்பரேட் பண்ணிட்டாரான்னு கேட்டால் பண்ணிட்டார், 1 மார்க் கொடுத்துடலாம். லாக் வை இங்கே வந்து யூடிவி எடுக்கணும், எடுக்க தெரியாமல் எடுத்தான். யூடிவி எடுக்கணும், இன்டூவில் இருக்குல்ல, அவர் வேறு என்னமோ பண்ணி வச்சிட்டாரு, அதனால் தப்பு, 1 மார்க் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் அவங்க மார்க் அலோகேட் பண்ணுவாங்க. கட்டாயமாக நான் சொல்கிறேன், மாட்டிக்காதீங்க. 16 மார்க் 1 மார்க் எடுத்துக்காரு, அப்போ 20க்கு 16. நான் இப்படி தான் போடுவேன். பப்ளிக்லி இப்படி தான் ஃப்ரண்ட்டில் வந்து எண்ணுவாங்க. பாருங்கள் 5 மார்க்கு ரிப்பீட் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. 10, 15, 20, 25, 25 அவ்வளோதான். 25 தான் 5 மார்க்கு. வேறு ஏதாவது 5 மார்க் எழுதியிருக்காரான்னு பார்க்கலாம். 25, 26 இது ஒரு 5 மார்க்கு. 26, 31. தட்ஸ் இட். ஸோ 35க்கு 31. அடுத்தது 2 மார்க், இது 3 மார்க். 2 மார்க் பாருங்கள், 2 மார்க் பார்த்தீங்கன்னா 3 மார்க் பார்த்தீங்கன்னா 3, 3, 6, 9. அதுக்கப்புறம் 9 ஒரு 3, 12, 12 ஒரு 12, 3 மார்க் அவ்வளோதான் நினைக்கிறேன். 12 எஸ். இங்கே ஒரு 3 மார்க்கு. 15 எஸ். 15 ஒரு 16 அவ்வளோதான். 16 / 21. 2 மார்க் பார்க்கலாம். 2 மார்க் வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி எழுதியிருக்காரு இவர். 2 மார்க் வந்து இங்கே தான் ஆரம்பிச்சிருக்காங்க. 2 மார்க் 4, 6, 8, 10. வேறு எதாவது 2 மார்க் இருக்கான்னு பார்க்கலாம். 10, 12. ஓகேவா? அப்போ 12, 14க்கு 12. மொத்தத்தில் 16, 32, 32, 31, 63, 63 ஒரு 12 எவ்வளோ ஆச்சு? 5, 75, 75. அப்போ 75, 90க்கு இதுதான் மார்க்கு. இது பெஸ்ட்டாக இல்லை வர்ஸ்ட்டாக நீங்கள் தான் சொல்லணும். 10 மார்க் ஆட் பண்ணால் இன்டர்னல் போட்டால் 85. இந்த கட் ஆஃப் போதுமா சொல்லுங்கள். ஓகேவா? குட்டு வேணால் கொடுத்தலாம் அந்த பையனுக்கு. ஓகே, இப்படி தான் ஒரு பேப்பர் வேல்யூவேஷன் இருக்குங்கிறது மறந்துடாதீங்க. ஸோ கட்டாயமாக மார்க்கிங் ஸ்கீம் பார்த்தீங்க எப்படி போடுறாங்கன்னு. இப்படி தான் ஸ்ப்ளிட் பண்ணி மார்க் கொடுப்பாங்க. ஸோ எனிவே இந்த கரெக்ஷன் பார்த்தோன்னா ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இதே மாதிரி காட்டுறேன். ஒரு மார்க்கிங் ஸ்கீம் எப்படி போடுவாங்கன்னு தான் காமிச்சேன். மற்றபடி இவங்க எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்கன்னா இப்போ முக்கியம் இல்லை. மார்க்கிங் ஸ்கீம் எப்படி கொடுக்குறாங்கன்னு தான் முக்கியம். உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தெரிலனா கூட ஏதோ ஒன்று எழுதி வை. ஃபார்முலா கிடைக்கும், ஸ்டெப்பு கிடைக்கும், ஏதோ ஒன்றுக்கு மார்க் இருக்குது. ஸோ அதனால் எதுவுமே விடாது. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.